ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 9ல் கரிக்குலம் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபுல்லாமே இதில் கரிக்குலம் டெவலப்மெண்ட் அண்ட் கரிக்குலம் இவாலுவேஷன் தான் இந்த ஃபுல் யூனிட்டுமே. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கரிக்குலம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம்னு சொல்லிட்டு ஒரு 25 பிரின்சிபல்ஸ் பார்த்தோம். மோஸ்ட் ப்ராபபிளி அதுலேயே நம்ம எல்லா கான்செப்ட்ஸுமே வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அடுத்தது பார்க்கும்போது கரிக்குலம் பேட்டர்ன். கரிக்குலம் வந்து எப்படி எந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைய வேண்டும் அப்படின்றது தான் பிரின்சிபல் ஆஃப் கரிக்குலம். ஓகேங்களா, ஸோ கரிக்குலம் பேட்டர்ன் அப்படின்னா என்னென்னா, கரிக்குலம் எந்தெந்த விதத்துலலாம் அமைக்கப்படலாம் அப்படின்றது. ஓகே, ஸோ எந்த கோட்பாடுகளுக்கின் கீழ் வந்து வரணும் அப்படின்னா தட் இஸ் பிரின்சிபல். பாடத்திட்ட வடிவங்கள் பேட்டர்ன் என்ன அப்படின்னா, அது டீச்சர் சென்டர்ட், லேர்னர் சென்டர்ட், சப்ஜெக்ட் சென்டர்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் ஆர் எக்ஸ்பெரிமெண்டல் சென்டர்ட் அண்ட் ப்ராட் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு 5 பார்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ see this teacher centered, learner centered, problem centered, subject centered, activity or experiences centered, broad field அப்படின்னு சொல்லிட்டு 6 இருக்குது. ஓகே, ஸோ ஈஸி தான் உங்களுக்கு. ஓகேங்களா, நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ கரிக்குலம் பேட்டர்ன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் வந்து டீச்சர் சென்டர்ட். ஓகேவா, ரெண்டாவது வந்து லேர்னர் சென்டர்ட். ஓகேவா, ஸோ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டீச்சர் சென்டர்ட் கரிக்குலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆசிரியர் மையமான பாடத்திட்டம். ஓகே, இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபோக்கஸஸ் ஆன் நாலேஜ் டிரான்ஸ்மிஷன் ஃப்ரம் டீச்சர் டு ஸ்டூடெண்ட். ஓகே, ஒரு கரிக்குலமில் இருக்கிற கரிக்குலம்னா என்ன, ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் யார்கிட்ட இருந்து தான் லேர்னருக்கு போகணும்னா ஒரு டீச்சர் கிட்ட இருந்து மட்டும்தான் லேர்னருக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டீச்சர் சென்டர்ட் கரிக்குலம். ஓகேவா, ஆசிரியரிடமிருந்து மாணவருக்கு அறிவு பரிமாற்றத்தில் கவனம் அப்படின்றது தான் இந்த டீச்சர் சென்டர்ட் கரிக்குலம். ஓகே, இதில் வந்து ஆசிரியர் முக்கிய அதிகாரி மற்றும் முடிவெடுப்பவர். டீச்சர் இஸ் த சென்ட்ரல் அத்தாரிட்டி அண்ட் டெசிஷன் மேக்கர். டீச்சர் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து பாதிக்கப்படும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன் யார் அப்படின்னா டீச்சர் தான். அங்கே வந்து லேர்னருடைய நீடோ இல்லை லேர்னிங் ப்ராசஸோ இல்லை வந்துட்டு லேர்னிங் என்வரான்மெண்ட்டோ இல்லை என்ன லேர்ன் பண்ணுறாங்க, என்ன கான்செப்ட் நாலேஜோ அங்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. டீச்சர் தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்றது தான் இந்த டீச்சர் சென்டர்ட் கரிக்குலம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். டீச்சர் சென்டர்டில் இந்த டீச்சர் சென்டரில் என்னென்ன கான்செப்ட்லாம் வந்து அவங்க ஹைலைட் பண்ணுறாங்க அப்படின்னா, டிசிப்ளின், கண்டென்ட் மாஸ்ட்ரி, மெமரி. ஓகேவா, ஸோ கண்டென்ட் மாஸ்ட்ரி அண்ட் மெமரி அப்படின்றது எல்லாத்துலேயுமே காமன், சப்ஜெக்ட் மேட்டர்லேயுமே காமன் வரும். டிசிப்ளின் அப்படின்றது தான் வந்துட்டு டீச்சர் சென்டரில் ஒரு இருக்கிற வித்தியாசமான ஒரு கண்டென்ட். ஓகேவா, ஓகே, ஸோ கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிசிப்ளினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கரிக்குலம் பேட்டர்ன் எது, லேர்னர் சென்டர், டீச்சர் சென்டர், சப்ஜெக்ட் சென்டர், ப்ராட் ஃபீல்ட் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா you have to go with teacher centered. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒழுக்கம், பாடநெறி வல்லமை மற்றும் நினைவாற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரீ பிளான்ட் லெசன்ஸ் வித் லிமிட்டட் லேர்னர் இன்புட். ஓகே, ஸோ டீச்சர் வரும்போதே அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு வரும்போதே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, லெசனை வந்து ப்ரீ பிளான் பண்ணியிருப்பாங்க வித் லிமிட்டட் லேர்னர் இன்புட்டோட. ஓகேவா, ஸோ லேர்னருக்கு நான் இப்போ பண்ணுறேன் இல்லையா, இப்போ நான் தான் டீச்சர், நீங்கள் தான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வீடியோவில் இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு லிமிட்டட் லேர்னர் இன்புட், இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இன்புட் கொடுக்க போகிறேன் அப்படின்றத நான் லிமிட் பண்ணிட்டேன். தட் இஸ் த டீச்சர் சென்டர்ட் கரிக்குலம். ஓகேங்களா, மாணவர்களின் பங்களிப்பு குறைவாக உள்ள முன்கூடியே திட்டமிட்டப்பட்ட பாடங்கள். ஓகே, ஸோ இந்த இதில் வந்து உங்களுடைய நீங்கள் சொல்லுங்கள் வாட் இஸ் டீச்சர் சென்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை பேச விட்டுட்டு நான் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்தேன்னா உங்களோட பங்களிப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒன்லி டீச்சர் சென்டர்ட், தட் இஸ் மை பிளானிங். நான் என்ன கொடுக்க போகிறேன், என்னோட டிசைன், என்னுடைய பிளானிங், என்னுடைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் சென்டர்ட் ஆன் மீ. ஸோ தட் இஸ் டீச்சர் சென்டர்ட். ஸோ இந்த டீச்சர் சென்டர்டு தான் ட்ரெடிஷ்னல் அகாடமிக் செட்டிங். மற்ற எல்லாமே இப்போ அதுக்கப்புறம் புதுசாக வந்தது தான் லேர்னர் சென்டர்ட், சப்ஜெக்ட் சென்டர்ட், இப்போ வந்து டெக்னாலஜி சென்டர்ட்னு கூட மேபி ஃப்யூச்சரில் ஒரு கரிக்குலம் பேட்டர்ன் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இட் இஸ் அக்கார்டிங் டு த சேஞ்ச். ஓகேவா, ஃப்ளெக்சிபிலிட்டி, கரிக்குலம் டெவலப்மெண்ட்டோட ஃப்ளெக்சிபிலிட்டி தான் ஏஐ சென்டர்ட்னு கூட வரலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து டீச்சர் சென்டர்ட் அப்படின்றது லேர்னிங் டீச்சிங் ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ
அப்போ இருந்து இருக்கிற ஒரு மெத்தட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர் சென்டர்ட் மெத்தட். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லேர்னர் சென்டர்ட் கரிக்குலம். ஓகேவா? ஸோ லேர்னர் சென்டர்ட் உங்களுக்கு பாயிண்ட்லேயே இருக்கும். ஒரு லேர்னரை சுற்றி மட்டும்தான் அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா தட் இஸ் லேர்னர் சென்டர்ட். ஓகே, ஃபோக்கஸஸ் ஆன் லேர்னர்ஸ் நீட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எபிலிட்டிஸ். அங்கே வந்து டீச்சர் வந்து பிளான் பண்ண முடியாது, லேர்னர் தான் பிளான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எப்படி ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்குறது எப்படி லேர்னர் வந்து பிளான் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் டீச்சர் சென்டர்ட் அப்படின்னு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இன்னைக்கு கிளாஸில் என்ன வேணால் நான் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு நான் ஒரு கிளாஸ் டீச்சராக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எடுக்கலாம், இல்லை இங்கிலீஷ் எடுக்கலாம், இல்லை மேத்ஸ் எடுக்கலாம், என்னுடைய விஷ். ஓகேவா? ஸோ இதே இது லேர்னர் சென்டர்ட் அப்படின்னா காலையில் ஃபர்ஸ்ட் பீரியட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேத்ஸ் எடுக்கலாம், ரெண்டாவது வந்து ஒரு சயின்ஸ் எடுக்கலாம், அதுக்கப்புறம் பிரேக்குக்கு முன்னாடி கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து தமிழோ இங்கிலீஷோ எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு லஞ்சுக்கு அப்புறம் என்ன ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் தூங்கிடுவாங்க. ஸோ அப்போ வேல்யூ எஜுகேஷன், கேம்ஸு, இல்லை ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அந்த மாதிரி இது எடுத்து அவங்களுக்கு அந்த தூக்கம் சாப்பிட்டோன்னே வர தூக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி பீரியட்ஸ் கொடுக்கலாம். அப்படின்ற மாதிரி லேர்னரை மட்டுமே மைண்டில் வச்சுட்டு கிரியேட் பண்ணக்கூடிய கரிக்குலம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேர்னர் சென்டர்ட் கரிக்குலம். மாணவர்களின் தேவைகள், ஆர்வங்கள் மற்றும் திறன்களை மையமாக கொள்கிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்கரேஜஸ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் லேர்னிங். ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி அங்கே டீச்சர் என்னவா இருப்பாங்க, ஒரு அப்சர்வராக தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் விஷயத்தை அவங்கக்கிட்டே கொடுத்துருவாங்க, குரூப்பாக பிரிச்சுட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் படிச்சுட்டு இதனுடைய ப்ளஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை க்ரியேட்டிவாக நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். இதை வந்து நான் யூஜி படிக்கும்போது என்னோட ஸ்டாஃப் மெம்பர் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் ஐ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட், இங்கிலீஷ் ஷேக்ஸ்பியர் பிளேவை வந்து 5 ஆக்ட்ஸ் இருக்கும். அந்த 5 ஆக்டையும் எங்கள் கிளாஸ் ரூமை 5 குரூப்பாக பிரித்து ஒவ்வொரு ஆக்டும் ஒவ்வொருத்தவங்க வந்து இனாக்ட் பண்ணி காமிக்கணும். புரியுதா உங்களுக்கு? இனாக்ட்னா அப்படியே நடித்து காமிக்கணும், அந்த மாதிரி பண்ணாங்க. இட் வாஸ் சச் அ ஃபென்டாபுலஸ் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ அந்த கிளாஸ் என்னால் மறக்கவே முடியாது. ஸோ இப்போ வரைக்கும் அது எனக்கு அப்படி இருக்குது அப்படின்னா அது வந்து லேர்னர் சென்டர்ட். ஓகே, ஸோ அவங்க மறக்கக்கூடாது. ஷேக்ஸ்பியர்ன்றது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இட் இஸ் அ ஹார்ட் வெரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். அதை மறக்கவே கூடாது அவங்க லைஃப் லாங்கில். ஸோ அதுக்காக அப்படி அவங்க ஒரு கிளாஸ் ரூம் லேர்னர் சென்டர்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ஓகே, ஸோ அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் வந்து கொடுக்கும். லேர்னர் சென்டரில் கற்றல் செயலில் லேர்னர் அதாவது மாணவர்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ப்ரமோட்ஸ் செல்ஃப் பேஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோரேட்டரி லேர்னிங். ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா லேர்னர் சென்டர்ட் அப்படின்றதுனால ஒரு லேர்னர் டிசைட் பண்ணலாம். ஓகேவா? நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் நாளைக்கு வந்து என்ன பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னா 1 to 100 படிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு நான் சொல்லும்போது இது லேர்னர் சென்டர்ட் அப்படின்றதுனால சில லேர்னர்ஸ் வந்து என்கிட்ட இல்லை மேம் எங்களால் 1 to 100 அட்டஸ்டச் படிக்க முடியாது, 1 to 50 தான் எங்களால் படிக்க முடியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா நான் சின்ஸ் தட் இஸ் த லேர்னர் சென்டர்ட் கரிக்குலம் ஐ நீட் டு சேஞ்ச் மை ஹோம் ஒர்க். 1 to 50 படிச்சுட்டு வாங்க அப்படின்னா அவங்க செல்ஃப் பேசிங். எனக்கு தேவை என்ன நடக்கணும், அங்கே ஒரு கற்றல் நடக்கணும். நான் 1 to 100 கொடுத்து அவங்க சுத்தமாக படிச்சுட்டு வராமல் இருக்கிறதுக்கு 1 to 50 அவங்களால படிச்சுட்டு வர முடியும்னு அவங்க ஷுவராக சொல்லும் பொழுது அங்கே அந்த கற்றல் நடக்கலாம் அப்படின்றத நான் டிசைட் பண்ணி இது லேர்னர் சென்டரில். டீச்சர் சென்டர்னா நான் தான் முடிவு பண்ணணும், 1 to 100 கொடுக்குறதா இல்லை 1 to 50 கொடுக்குறதா, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருவாங்களா, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க முடியுமா, ஒரு நாள் லீவ் இருக்கா, இல்லை அன்னைக்கு ஈவினிங்கே போய் படிச்சுட்டு வரணுமா அப்படின்னு லேர்னர்ஸை திங்க் பண்ணி நான் முடிவெடுத்தேன்னா தட் இஸ் டீச்சர் சென்டர். லேர்னர்ஸே முடிவெடுத்து டீச்சரோடைய ஹெல்ப்போட அதை வந்து இம்ப்ளை பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் லேர்னர் சென்டர்ட். ஓகே, சுயவேக கற்றல் மற்றும் ஆராய்ச்சி அடிப்படையிலான கற்றலை ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஃபாலோஸ் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அண்ட் ப்ரோக்ரஸிவ் மெத்தட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவிசம்னா நான் ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருக்கேன், ஏற்கனவே ஒன்று இருக்கும், அது மேலே 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 நாலேஜை டெவலப் பண்ணிகிட்டே போகிறது தான் கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி லேர்னர் சென்டர்ட் அப்படின்ற போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மேலே மேலே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்களே தவிர அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நானே போய் கற்றுக்கணும்னு அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. அது கஷ்டமான விஷயமும் கூட. அது வந்து டீச்சர் சென்டர்டில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு சிக்மண்ட் ஃப்ராய்ட் பற்றி நான் உங்களுக்கு ஒன்று டீச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் சிக்மண்ட் ஃப்ராய்டை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எஸ் மேம் சிக்மண்ட் ஃப்ராய்டு இந்த இதை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல உங்களுக்கு தெரிஞ்ச இருக்கிற அடிப்படை அறிவோட அதுக்கு அடுத்தடுத்த அறிவுகளை நீங்கள் வளர்த்துக்கிட்டே போனீங்க அப்படின்னா தட் இஸ் லேர்னர் சென்டர். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு அவங்க யாருன்னே தெரியாது, நான் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா தட் இஸ் டீச்சர் சென்டர். ஓகே, ஸோ
ஃபாலோஸ் கன்ஸ்ட்ரக்டிவ்ஸ் ப்ராக்ரஸிவ்னால அதே தான் ஓகேவா. ஸோ ஒரு சீக்வன்ஸ் லைனில் வந்து ப்ராக்ரஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். இப்படி 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 போகாமல் சம்மந்தமே அங்கங்கே இங்கெங்கே அப்படி வந்து நாலேஜ் வந்து நம்ம கொடுக்காம ஒரு சீக்வன்ஸ் பேட்டர்னில் போகுது அப்படின்னா தட் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அண்ட் ப்ராக்ரஸிவ் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், டீச்சர் பிகம்ஸ் ஃபெசிலிட்டேட்டர் ஆர் கைடு. ஒரு அப்சர்வர் மட்டும் தான், ஒரு அப்சர்வரா இருப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து கைட் பண்ணுவாங்க. லேர்னர் வந்து தப்பான ஒரு வழியில போகும்போது இல்ல இட் இஸ் ராங், யூ ஹேவ் டு கோ லைக் திஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கைடாவும் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆசிரியர் வழிகாட்டி அல்லது நெறியாளராக மாறுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது ஃபர்ஸ்ட் வந்து லேர்னர் சென்டர்ட், செகண்ட் வந்து டீச்சர் சென்டர்ட், லேர்னர் சென்டர், மூணாவது வந்து ப்ராப்ளம் சென்டர்ட் கரிக்குலம். ஓகேவா. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லேர்னிங்? எதுக்கு நம்ம படிக்கிறோம்? why we are learning? இது 5th யூனிட்ல நம்ம படிப்போம். பட் ஸ்டில் எதுக்கு லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்லையோ இல்லை நம்ம ரியல் லைஃப்பில் வர ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு, நம்மளுக்கு இருக்கிற நாலேஜை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம படிக்கிறோம் இல்லையா. நம்மளுக்கு எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையுமே வந்து ப்ராப்ளம் வராமல் இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு குட்டி ப்ராப்ளம் அப்படின்றது பிரச்சனைன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் திங் ஓகேவா. ஸோ அது வந்து ஒரு சின்ன சாதாரண விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு நாலேஜை யூஸ் பண்ணி தான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எனக்கு டீ குடிக்கணும், இல்லை எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னா, எனக்கு டீ போடணும் அப்படின்னா அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போடணும் அப்படின்றது ஒரு நாலேஜ். அதில் வந்து நான் அடுப்பில் வைக்கிறேன் அப்படின்னா அது எப்படி வந்து பிளெண்ட் ஆகும், அதில் என்னென்ன பொருள்லாம் போடணும், அது என்னென்ன பொருள் அதிகமாக போயிட்டா எப்படி இருக்கும், கம்மியாக போயிட்டா எப்படி இருக்கும், அந்த டீ வந்து எப்படி நம்ம குடிக்கணும், கடன்னு பச்சை தண்ணி குடிக்கிற மாதிரி குடித்தோம்னா நாக்கு சுட்டுரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சின்னது நீங்கள் அப்படியே ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு பெரிய ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சு அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் லேர்ன் பண்ணுறோம் அப்படி கிடையாது. சின்ன விஷயங்களை டேக்கிள் பண்ணுறதுக்கு கூட நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜை ஸ்கில்லாக, அதாவது நான் பயன்படுத்தி என்னுடைய டே டு டே லைஃப்லையோ இல்லை என்னுடைய வாழ்க்கையிலையோ வர அந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் ப்ராப்ளம் சால்விங். ஓகே. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது, அதுக்குரிய நாலேஜ் வந்து தான், அதுக்குரிய நாலேஜை படிக்கிறத பேஸ் பண்ணி எழுதப்படுற கரிக்குலம் தான் என்னதுன்னா ப்ராப்ளம் சென்டர்ட் கரிக்குலம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்போக்கன் ஹிந்தின்னு எடுத்துக்கோங்களேன். ஓகே. ஸோ நான் இப்போ வந்து ஸ்போக்கன் ஹிந்தி யார் ஸ்போக்கன் ஹிந்தி இல்லை ஹிந்தி கிளாஸ்னு வச்சுக்கோங்க, ஸ்போக்கன் ஹிந்தி வேண்டாம், ஹிந்தி கிளாஸ். ஓகே. ஸோ யாரெல்லாம் ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளம் என்னவாக இருக்கும்? ஒன்று, அவங்க ஹிந்தி சீரியல் பார்க்க முடியாமல் இருப்பாங்க, இல்லை அவங்க குழந்தைக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுக்க முடியாமல் இருப்பாங்க, இல்லை அவங்க ஒரு எஜுகேஷனல் பிளேஸில் வந்து ஹிந்தி கிளாஸ் இருக்கும், அது பேசிக் நாலேஜ் இல்லாததுனால அந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியாமல் ஏதோ ஒரு அந்த அப்டக்கிள் இருக்கும். அந்த அப்டக்கிளை தடுக்கிறதுக்காக அவங்க வந்து ஹிந்தி படிப்பாங்க இல்லையா. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேவா. அப்போது நான் ஹிந்தி படிச்சுட்டு அந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் ப்ராப்ளம் சென்டர்ட் கரிக்குலம். ஓகேவா. ஸோ நான் ஹிந்தி படிச்சுட்டு அந்த சீரியல் என்னால் முழுசாக புரிஞ்சுக்க முடியுது, அந்த வெப் சீரிஸ் என்னால் முழுசாக புரிஞ்சுக்க முடியுது, அந்த மூவி வெப் சீரீஸு சீரியல் எல்லாமே என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா தட் இஸ் ப்ராப்ளம் சென்டர்ட் கரிக்குலம். ஓகேவா. ஸோ பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இஷ்யூஸ். ஓகே. ஸோ அது நார்மலாக ஒரு கோர்ஸாக கூட இருக்கலாம், பட் என்னுடைய டே டு டே லைஃப்பில் அது எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது, இதை படிச்சுட்டு நான் அந்த ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு சால்வ் ஆகுது அப்படின்னா தட் இஸ் ப்ராப்ளம் சென்டர்ட் கரிக்குலம். உண்மையான வாழ்க்கை சிக்கல்கள் மற்றும் பிரச்சனைகளின் அடிப்படையில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப்ஸ் டெசிஷன் மேக்கிங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். ஓகே. ஸோ நான் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நான் ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறேன், ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிருது. அப்போது நான் எந்த நாலேஜை எந்த இடத்துல யூஸ் பண்ணணுன்ற அந்த டிசிஷன் மேக்கிங்கையுமே வந்து அந்த கரிக்குலம்ன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இட் இஸ் ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் சிலபஸ் அப்படின்றது ஒரு இதில் டெசிஷன் மேக்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், இமோஷனல் திங்கிங், சோஷியல் டெவலப்மெண்ட், இது எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும். இது எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெவலப்ஸ் டெசிஷன் மேக்கிங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் இந்த ப்ராப்ளம் சென்டர்டில். இது வந்து லேர்னர் சென்டர்ட்லேயோ டீச்சர் சென்டர்ட்லேயோ இருக்காது. ஸோ கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த பேட்டர்ன் ஆஃப் கரிக்குலம் வந்து டெசிஷன் மேக்கிங்கையும் கிரிட்டிக்கல் திங்கிங்கையும் ப்ரமோட் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் ப்ராப்ளம் சென்டர்ட் கரிக்குலம் அப்படின்னு நீங்கள் எழுதணும். தீர்மானம் எடுக்கும் மற்றும் திறன் விமர்சன சிந்தனையும் வளர்க்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
இன்டர்டிசிப்ளினரி அண்ட் ப்ராஜெக்ட் பேஸ்ட். ஓகேவா? ஸோ ஒரு ரியல் டைமில் எனக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான் வருமா? சரி, ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் வருது. எனக்கு ஹிந்தி வந்து என்னால் ஹிந்தி சீரியல்ஸ் வந்து பார்க்க முடியல. ஸோ ஐ எம் வெரி ஃப்ரீ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லேர்ன் ஹிந்தி அப்படின்னு நான் ஹிந்தி கிளாஸ் போகிறேன். ஓகேங்களா? ஸோ என்னுடைய ப்ராப்ளம் என்ன? ஹிந்தி சீரியல் என்னால் பார்க்க முடியல. ஸோ அதுக்கு நான் எடுக்கிற ப்ராப்ளம் பேஸ்டு கரிக்குலம் என்னது? ஹிந்தி கிளாஸஸ். ஓகேவா? ஸோ நான் இந்த ஹிந்தி கிளாஸஸ் படிக்கிறதுனால இந்த ஹிந்தி மட்டும்தான் நான் கற்றுக்க போகிறேன்னா இல்லை. ஏன் அப்படின்னா, ஹிந்தி நான் படிக்கும்போது இந்த ஹிந்தியோட ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் அண்ட் அதை எழுதின ரைட்டர்ஸ் என்னென்ன புக்கெல்லாம் இம்பார்ட்டண்ட், அவங்களுக்கு வேறு எந்த லாங்குவேஜோட தொடர்பு இருக்குது, அது எப்படி இன்டர் கனெக்ட் ஆச்சு, அந்த இது வந்து என்னுடைய ட்ரெடிஷனோட எப்படி இன்டர் கனெக்ட் ஆகுது, அது என்னால் எப்படி புரிஞ்சுக்கப்படுது, அண்ட் நிறைய விஷயங்கள் எப்படி வந்து என்னோட லாங்குவேஜ்லேருந்து வேர்ட்ஸ் ஹிந்திக்கு போயிருக்கு, ஹிந்தி வேர்ட்ஸ் வந்து என்னோட லாங்குவேஜ்க்கு வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நான் அந்த கரிக்குலம் பேஸில் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ கரிக்குலம் அப்படின்றது இட் இஸ் அ ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? ஸோ இன்டர் டிசிப்ளினரி, நான் ஹிந்தி படிக்க போகிறேன் அப்படின்னா ஹிந்தி மட்டும் நான் படிக்க போகிறது இல்லை. ஹிந்தி மூலியமாக ஹிந்தி லாங்குவேஜினுடைய ஹிஸ்ட்ரி, ஆரிஜின் அண்ட் அவங்களுடைய கல்ச்சர், ட்ரெடிஷன், அவங்க என்ன ஃபெஸ்டிவல் கொண்டாட போகிறாங்க, அவங்க எப்படி உறவுகளை எப்படி அழைப்பாங்க, அவங்களோட சொசைட்டி எப்படி இருக்கும், எந்தெந்த டேஸ்க்கெலாம் அவங்களுக்கு லீவ் விடுவாங்க, எந்தெந்த டேஸ்க்கெலாம் அவங்க வந்து நம்ம தீபாவளினா அவங்க என்ன கொண்டாடுவாங்க, நம்மளுடைய ஈக்குவலன்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அண்ட் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, இது எல்லாத்தையுமே நான் சேர்த்து தெரிஞ்சுக்க போகிறேன் ஹிந்தி அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் படிக்கும்போது. ஸோ ஒரு நாலேஜ் வந்து ஒரு ப்ராப்ளம் சென்டர்ட் கரிக்குலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர் டிசிப்ளினரியாக இருக்கும். நான் படிக்க போகிறது மட்டும் நான் படிக்க மாட்டேன், அதுக்கு ரிலேட்டடான எல்லாமே தான் நான் படிப்பேன். ஸோ இந்த இன்டர்டிசிப்ளினரி அப்படின்றது வந்து இட் இஸ் மோர் ஆர் லெஸ் ஈக்குவலன்ட் டு ஆல் த கரிக்குலம். எல்லா கரிக்குலம்னு எடுத்தீங்கனாலுமே ஏதோ ஒன்று மட்டும் தான் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா இல்லை, இட் இஸ் அ ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே? ஸோ இது வந்து தனியாக படிக்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை, ப்ராஜெக்ட் பேஸ்ட். ஓகே? ப்ராப்ளம் சால்வ் வந்து ப்ராஜெக்ட் பேஸ்டாக கொண்டு போவாங்க. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஸோ இப்போ வந்து என்னுடைய வீட்டு பக்கத்தில் நிறைய குப்பை கொட்டுறாங்க, அதனால நிறைய கொசு வருது, அதனால டெங்கு காய்ச்சல் வந்து வருது. ஓகேவா? ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதான் என்னோட ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்க்கு நான் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏன் டெங்கு ஃபீவர் வருது, எப்படி குப்பையிலேருந்து டெங்கு ஃபீவர் வருதுன்னு ஃபஸ்ட் நான் தெரிஞ்சுக்குவேன். தெரிஞ்சுக்கிட்டு என்னோட ரிலேட்டிவ், என்னோட நெய்பர்ஸ் எல்லாத்துக்குமே நான் அதை வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு கீழே படித்தாதான் அது வந்து படிப்புன்னு கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு கரிக்குலம் நான் இதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது கூட ஒரு இன்ஃபார்மல் எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ நான் அப்படி எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம வந்து டயரை தூக்கி போடுறோம், கொட்டாங்குச்சி தூக்கி போடுறோம், அது வந்து மழை பெஞ்சு தண்ணி வந்து தேங்குது, அதில் கொசு மூட்டை போட்டு அதுலேருந்து வர்ற கொசு வந்து ஈவினிங் ஆனால் நம்மளை கடிக்குது. ஈவினிங் மார்னிங் கொசு தான், சாரி, மார்னிங் டைம்லேயும் கொசு இருக்குது. ஈவினிங் பொதுவாக கடிச்சதுன்னா ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. மார்னிங் டைமில் வர்ற கொசு தான் வந்து ஏடிஸ் கொசு. இந்த ஏடிஸ் கொசுனால தான் நம்மளுக்கு டெங்கு ஃபீவர் வருது அப்படின்னு நான் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்து அந்த ஒரு குப்பை கொட்டுற இடத்த வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா தட் இஸ் த சக்ஸஸ். ஓகே? ஸோ ப்ராஜெக்ட் பேஸ்ட், நான் அதை வந்து ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டாக நான் இதை வந்து நான் என் குழந்தைக்கு கூட சொல்லலாம். ஓகேவா? ஓகே தம்பி, இங்கே பாரு, இந்த மாதிரி நம்ம இங்கே குப்பை கொட்டுறாங்க, ஸோ நீ என்ன பண்ணுன்னா உன் ஃப்ரெண்ட்ஸை எல்லாத்தையுமே கூப்பிட்டு இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அவங்க வீட்டில் போய் சொல்லி இனிமேல் யாரும் அவங்க குப்பை கொட்டக்கூடாதுன்னு சொல்லிடு, நானும் சொல்லிடுறேன் அப்படின்னு அவங்க சைட்லேருந்தும் ப்ரமோட் பண்ணி நானும் என் சைட்லேருந்து ப்ரமோட் பண்ணி அந்த ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் ப்ராப்ளம் ஃபேஸ்ட் கரிக்குலம். ஓகேவா? ஓகே, ஃபோக்கஸஸ் ஆன் சோஷியல், என்விரான்மெண்டல் அண்ட் எத்திக்கல் இஷ்யூஸ் நான் இப்போ சொன்னேன். ஓகே, ப்ராஜெக்ட் மெத்தட் அப்படின்னாவே இது வந்து பர்சனலாக நம்ம எந்த ப்ராஜெக்ட்டும் பண்ண போகிறது இல்லை. ஒய் ஐ எம் லுக்கிங் ஸோ ஃபேட், ஒய் எம் லுக்கிங் ஸோ ஹைட், ஒய் எம் லுக்கிங் ஸோ ஷார்ட் அப்படின்னு பர்சனலாக ஒரு ப்ராஜெக்ட்டும் நம்ம பண்ண போகிறது இல்லை. அதை ப்ராஜெக்ட்டும் நம்ம சொல்ல மாட்டோம், செல்ஃப் அவேர்னஸ் தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இட் இஸ் சோஷியல், என்விரான்மெண்டல் அண்ட் எத்திக்கல் வேல்யூஸ் பத்தி படிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது பாருங்க, சப்ஜெக்ட் சென்டர்ட். ஓகே, ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ப்ராப்ளம் சென்டர்ட் மாதிரி தான். ப்ராப்ளம் சென்டர்ட் அப்படின்றது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணுறது, சப்ஜெக்ட் சென்டர் அப்படின்றது தியரியாக பண்ணுறது. இதே தான் இந்த டெங்கு ஃபீவரை வந்து நான் இதே தியரியாக உட்காந்து படித்து ஒரு பிரிண்ட் போட்டு எல்லாருக்கும் கொடுத்தேன் அப்படின்னா தட் இஸ் சப்ஜெக்ட் ஓரியன்டட். ஓகே, ஸோ டிவைட்ஸ் நாலேஜ் இன்டு ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ். ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணுறது. இது பர்டிகுலர்லி ஹையர் எஜுகேஷனில் நடக்கும். ஸ்கூல் லெவலில் நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸும் தான் நம்ம பார்ப்போம். ஹையர் லெவலில் நம்ம டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸுக்கே வந்து டீப்பர் கரிக்குலம் இருக்கும். லைக் பிஎஸ்சி மேத்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஏ இங்கிலீஷ், பிஏ எக்கனாமிக்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு டீப் கரிக்குலம் இருக்கும். இது வந்து
ஸ்கூல் லெவலில் வந்து எல்லா சப்ஜெக்ட்க்கும் சேர்த்து நம்ம 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் எல்லா இதையுமே வந்து நம்ம படிக்கணும். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ டிவைட்ஸ் நாலேஜ் இன்டூ ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ தமிழ் அப்படின்னு படிக்கும்போது தமிழில் டீப்பாக படிப்போம், இங்கிலீஷை டீப்பாக படிப்போம், அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, அறிவை தனித்தனி பாடங்களாக பிரிக்கிறது. ஏன் இது இப்படி சப்ஜெக்ட் சென்டர்ட்னு வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த ப்ராட் ஃபீல்டில் பாருங்கள், அறிவை வந்து மொத்தமாக படிப்பாங்க. அதுக்கும் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ எம்ஃபசைசஸ் ஸ்பெஷலைசேஷன் ஆன் கண்டென்ட் டெப்த். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் வந்து மேக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா மேக்ஸை மட்டும்தான் படிப்பேன். மேக்ஸ் ரிலேட்டடான எப்படி வந்து மேக்ஸுக்கு இந்த நம்பருக்கு ஓஎன்இன்னு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு நான் படிக்க மாட்டேன். ஓகேவா? 1னா 1 தான், 1 + 1னா 2 தான். எப்படி இந்த 1 + 1 = 2 அப்படின்றத வந்து நான் ப்ரூவ் பண்ணுவேனே தவிர, ONE 1ன்னு இப்படி வந்துச்சு, TWO2 எப்படி வந்துச்சு, எப்படி இதுக்கு பேர் வந்துச்சு, இது காரண பேரா இடுகுறி பேரா, இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஓகேவா? ஸோ தட் இஸ் மேக்ஸை மட்டும் தான் பார்ப்பேனே தவிர மேக்ஸோடைய ரிலேட்டடான எதையுமே நான் பார்க்க மாட்டேன். தட் இஸ் சப்ஜெக்ட் சென்டர்ட். ஓகே, ஒரு துறையில் ஆழ்ந்த அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. ஆர்கனைஸ்டு சிஸ்டமேட்டிக்கலி அண்ட் லாஜிக்கலி. ரொம்ப சிஸ்டமேட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆர்கனைசேஷன் இருக்கும். இது விச் இஸ் நாட் ப்ரெசென்ட் இன் ப்ராஜெக்ட் மெத்தட். ப்ராஜெக்ட் மெத்தடில் ரொம்ப ஆர்கனைஸ்டாலாம் இருக்காது. ஓகேவா? அது வந்து லேர்னர் சென்டர்ட் மாதிரி தான் இருக்கும். டீச்சர் சென்டர்டில் ஆர்கனைஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ட். இதுவுமே கிட்டத்தட்ட ப்ராஜெக்ட் மாதிரி தான் வரும். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லேர்னிங் பை டூயிங்கில் இது வரும். ஓகேயா? ஆனால் ப்ராஜெக்ட் மெத்தடில் ஏதோ ஒரு ப்ராப்ளமாக போய் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை எல்லாத்தையுமே வந்து செஞ்சு கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது மழை எப்படி வருது, மழை அப்படின்ற கான்செப்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உண்மையாகவே தண்ணியை வச்சு அதை ஆவியாக வச்சு அதை மூடி வச்சு அந்த மூடியில் வந்து தண்ணி ஆறினோடனே அங்கே நீராவி இது பண்ணியிருக்கோம். ஸோ அதில் காற்றை காமிச்சோம் அப்படின்னா அது தண்ணி கீழே விழுகும். தட் இஸ் த மழை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, லேர்னிங் பை டூயிங். எல்லா விஷயத்தையுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக செஞ்சு காமிக்கணும். எந்த விஷயத்தையுமே தியரி, இட் இஸ் அகெயின்ஸ்ட் தியரி. ஓகேவா? அகெயின்ஸ்ட் தியரி பார்ட். ஒன்லி ஆக்டிவிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தட் இஸ் லேர்னிங் பை டூயிங். லேர்னிங் பை டூயிங்னு சொன்னாவே ஜான் டூயி வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ ஜான் டூயியோட ஃபேமஸ் கான்செப்ட் என்ன அப்படின்னா லேர்னிங் பை டூயிங். ஸோ எல்லா சில்ட்ரனையுமே வந்து பர்டிகுலர்லி எந்த லெவலில் அப்படின்னா ப்ரைமரி லெவல்லையும் வச்சுக்கலாம். பட் பர்டிகுலர்லி ப்ரைமரி லெவலில் லேர்னிங் பை டூயிங் மட்டும் தான் வரணுமே தவிர நோ தியரி, நோ மகப், தட் இஸ் நோ ரூட் மெமரைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, செய்து கற்றல் என்ற அணுகுமுறையின் அடிப்படையில் அப்படின்னு சொல்கிறாங்க. கனெக்ட்ஸ் கிளாஸ் ரூம் லேர்னிங் வித் ரியல் லைஃப் சுச்சுவேஷன். ஒரு கிளாஸ் ரூமையும் சொசைட்டியையும் கனெக்ட் பண்ணுற ஒரு இது வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. வகுப்பறை கற்றலை உண்மை வாழ்க்கை அனுபவங்களுடன் இணைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரமோட்டட் பை எஜுகேஷனல் திங்கர்ஸ் லைக் ஜான் டூயி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜான் கூயி இல்லை, டூயி. ஓகே, ஜான் டூயி போன்ற கல்வியல் சிந்தனையாளர்கள் ஆதரித்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் பேட்டர்ன் ப்ராட் ஃபீல்டு கரிக்குலம். விரிவான பாடத்திட்டம் கம்பைன்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ப்ராடர் ஏரியாஸ். ஓகேவா? ஸோ டீச்சர் சென்டர்ட் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம். Teacher is the authoritative person. He or she should decide what learning experience is going to happen. Who is the learner and what they need to learn அப்படின்றத டிசைட் பண்ணுறது டீச்சர். தட் இஸ் டீச்சர் சென்டர்ட் கரிக்குலம். லேர்னர் சென்டர்ட் கரிக்குலம் அப்படின்னா வாட் ஐ எம் கோயிங் டு லேர்ன், ஹவ் ஐ எம் கோயிங் டு லேர்ன் அப்படின்றத டிசைட் பண்ண போகிறது லேர்னர் தான். ஸோ அவங்க செல்ஃப் பேஸில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனதை படிப்பாங்க. தட் இஸ் லேர்னர் சென்டர்ட் கரிக்குலம். மூணாவது சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலம். ஒரு சப்ஜெக்டை எடுத்து அதை ரொம்ப டீப்பாக படிக்கிறது சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலம். ஓகேவா? நாலாவது வந்து அசைன்மெண்ட்டா, வாட் இஸ் தட்? ஸோ ப்ராப்ளம் சென்டர். மூணாவது வந்து ப்ராப்ளம் சென்டர். நான் என்னோட ரியல் லைஃப்பில் இருக்கிற ஒரு ப்ராப்ளமை யோசித்து அந்த ப்ராப்ளம்காக நான் படிக்க போகிறேன், ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் லேர்ன் பண்ண போகிறேன்னு போயிட்டு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் படிச்சுட்டு வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது ப்ராப்ளம்ஸ் சென்டர்ட். ஓகே, ஸோ டீச்சர் சென்டர்ட், லேர்னர் சென்டர்ட், சப்ஜெக்ட் சென்டர், ப்ராப்ளம் சென்டர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். எந்த ஒரு விஷயத்தை படித்தாலுமே செய்து படி அப்படின்றது, லேர்னிங் பை டூயிங் அப்படின்றது ஆக்டிவிட்டி பேஸ்டு சென்டர்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சென்டர்ட். எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து
ஸோ 6வது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராட் ஃபீல்டு கரிக்குலம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் இந்த சப்ஜெக்ட் சென்டர்டுக்கு ஆப்போசிட் தான் இந்த ப்ராட் ஃபீல்டு. ஓகே, சப்ஜெக்ட்னா ஒரே ஒரு சப்ஜெக்டை என்ன பண்ணுவோம், ரொம்ப டீப்பாக படிப்போம். இது வந்து மல்டி டிசிப்ளினரியாக இருக்கிறது தான் என்னது அப்படின்னா ப்ராட் ஃபீல்ட். கம்பைன்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட் இன்டு ப்ராடர் ஏரியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரெயின் அப்படின்ற கான்செப்ட் வந்து படிக்கிறேன் அப்படின்னா, நான் சொன்னேன்ல லேர்னிங் பை டூயிங்னா நம்ம என்ன பண்ணுவோம், சுடு தண்ணி அடுப்பில் வச்சு அதை ஒரு மூடி போட்டு மூடி அது ஆறுனதுக்கப்புறம் அந்த மூடி எடுத்து அதில் ஃபேன் காற்று காமிச்சோன்னா தண்ணி கீழே விடும். ஸோ இந்த மாதிரி தான் தண்ணி வந்து வெப்பமாகுது, மேகத்துக்கு போயிடுது, அங்கே வந்து நீராவியாக இருக்குது. அப்போ குளிர்ந்த காற்று வீசும் போது என்ன ஆகுது அப்படின்னா மழையாக கொட்டி தீக்குது. தட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த ப்ராட் ஃபீல்டில் இந்த பர்டிகுலர் கான்செப்ட் ரெயினை நம்ம படிக்கும் போது என்னென்னலாம் படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெயின் அப்படின்றது படிப்போம். ஸோ ரிலேட்டட் டு தட் வை ரெயின் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது சோஷியல் ஃபீல்டில் வரும். ஓகேங்களா, அண்ட் சோஷியலே மரம் இருக்காது, விவசாயம் அழிஞ்சு போயிடும். எக்கனாமிக்ஸ்லேயும் அது ஒரு சோஷியல் எக்கனாமிக்ஸு. அப்புறம் அமிலமலைனா என்ன, அது வந்து சயின்ஸில் வரும். அமிலமலை விழுகிறதுனால ஹியூமனுக்கு என்ன டேஞ்சர்ஸ் இருக்குது, ஸோ ஹியூமன் சயின்ஸில் வரும். ஸோ அது என்விரான்மெண்ட்டை எப்படி பாதிக்கும் அப்படின்னா என்விரான்மெண்டல் இவிஎஸ் என்விரான்மெண்டல் சயின்ஸில் வந்து வரும். ஸோ இத்தனை கான்செப்டையும் சேர்த்து இந்த ரெயின் அப்படின்றதோட படித்தோம் அப்படின்னா தட் இஸ் ப்ராட் ஃபீல்ட் கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தொடர்புடைய பாடங்களை ஒரே பரந்த துறையாக ஒருங்கிணைக்கும். எக்ஸாம்பிள், ஒரு சமூக அறிவியல் சமூக அறிவியல் ரெண்டுமே வந்து ப்ராட் ஃபீல்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜியை உள்ளடக்கி இருக்குது. இது வந்து எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இந்த நாளே உள்ளடக்கி இருக்கிறது சோஷியல் சயின்ஸ். ஸோ இது ரெண்டுமே எக்ஸாம்பிள் ஃபார் ப்ராட் ஃபீல்டு கரிக்குலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராட் ஃபீல்டு கரிக்குலம் என்ன பண்ணுது அப்படின்னா சப்ஜெக்ட் ஃப்ராக்மெண்டேஷனை வந்து குறைக்குது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின் அப்படின்னு மட்டும் நான் படித்தேன் அப்படின்னா இது ஃப்ராக்மெண்டட், ஒரே ஒரு பார்ட்டை நான் படிக்கிறேன். இதோடைய ரிலேட்டடோட அந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம் வந்து இருக்காது. ஓகேவா, ஸோ இந்த ஃப்ராக்மெண்டேஷனை குறைக்கிறது எது அப்படின்னா இந்த ப்ராட் ஃபீல்ட் கரிக்குலம். ஓகேவா, பாட உதிர்ச்சியை குறைக்கிறது அப்படின்றாங்க. ப்ரமோட்ஸ் இன்டர் டிசிப்ளினரி லேர்னிங். ஸோ இன்டர் டிசிப்ளினரினா என்னது, ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கிறது. ஸோ இந்த லேர்னிங்கை ப்ரமோட் பண்ணுற பேட்டர்ன் எது அப்படின்னு கேட்டாலும் நம்ம ப்ராட் ஃபீல்டு பேட்டர்னை வந்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் கட்டிங் பெடகாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரிக்குலம் அஃபெக்ட் டீச்சிங், அசஸ்மெண்ட் அண்ட் கிளாஸ் ரூம் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ தேர் ஆர் டோட்டலி 6 பேட்டர்ன்ஸ். பேட்டர்னோடய இது சம்மந்தம் இல்லை, இது வந்து பெடகாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ தேர் ஆர் 6 பேட்டர்ன்ஸ் ஆஃப் கரிக்குலம். 1 இஸ் டீச்சர் சென்டர்ட், another 1 is learner centered, 3வது ப்ராப்ளம் சென்டர்ட், 4வது வந்து சப்ஜெக்ட் சென்டர்ட், 5வது வந்து ஆக்டிவிட்டி அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங். இது வந்து ப்ராட் ஃபீல்டு. ஓகே, ஸோ டோட்டலி 6 பேட்டர்ன்ஸ் ஆஃப் கரிக்குலம் அவைலபிள். ஓகே, ஸோ கிராஸ் கட்டிங் பெடகாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா கரிக்குலம் வந்து ஒரு டீச்சிங், அசஸ்மெண்ட், கிளாஸ் ரூம் ஸ்ட்ராட்டஜின்ற எல்லாத்தையுமே பாதிக்கிற, எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்த ஒரு கான்செப்ட் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கரிக்குலம். பாடத்திட்டம், கற்பித்தல், மதிப்பீடு மற்றும் வகுப்பு மேலாண்மை முறைகளை பாதிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பேலன்ஸ்டு கரிக்குலம் பிளெண்ட்ஸ் வேரியஸ் பேட்டர்ன்ஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ சமநிலை, அந்த இடத்துல ஒரு சமநிலை இருக்கணும். நான் சயின்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா சயின்ஸ் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம ரியல் லைஃப் டைம் ஸ்கில்ஸு கண்டிப்பாக அது கரிக்குலமில் அது இன்க்ளூட் ஆகும். நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போய் வெறும் சயின்ஸ் மட்டும் படிச்சுட்டு வர முடியாது. நீங்கள் வந்து அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் படிச்சுட்டு வருவீங்க, ஆனஸ்டி படிச்சுட்டு வருவீங்க, அக்யூரசி படிச்சுட்டு வந்திருப்பீங்க, சிம்பத்தி படிச்சுட்டு வந்திருப்பீங்க, ஹெல்பிங் டெண்டன்சி படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் கரிக்குலமில் இல்லாதது. ஓகே, பட் யூ லேர்ன்ட், that's all. Okay, so that's all about today's class. In next class we are going to see types of curriculum. Okay, thank you. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.